இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, கண்கள் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம். வேதத்துல நமக்கு சொல்லப்பட்ட ஒரு தீம் பாருங்களேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சப்தம் உண்டாயிற்று. வனாந்திரத்திலே கூப்பிடுகிற ஒரு சப்தம், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் யார் என்று தெரியும். அது யாருன்னா, ஸ்திரீகளில் பிறந்தவர்களிடத்திலே யோவான் ஸ்நானகனை போன்ற ஒரு தீர்க்கதரிசி பிறந்ததில்லை. அவன் கர்த்தருடைய வாயாயிருந்து ஒரு தீர்க்கதரிசியாய் வந்து தன் சத்தத்தை வனாந்திரத்திலே ஒலிக்க பண்ணினார். இது அவங்க இந்த கடைசி நாட்களில் தேவையான ஒரு வசனத்தை தான் நமக்கு இந்த முகாமில் ஒரு தீமா கொடுத்துருக்கிறாங்க. வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவுடைய சப்தம் எழும்ப போகிற காலம் வருகிறது. எப்போ வந்தது தெரியுமா? அங்கே வேதம் சொல்லி ஏசாயா சொல்லிட்டார், முன்னறிவிச்சிட்டாரு. கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சப்தம் உண்டாகும். கூப்பிட்டவனுடைய சப்தம் ஒரு தீர்க்க தரிசன சப்தம், ஒரு தீர்க்க தரிசியின் சத்தம். அதான உண்மை. ஒரு தீர்க்க தரிசன குரல். எப்போ ஒரு தீர்க்க தரிசன குரல் எழும்பி அந்த குரல் பாதையை செவ்வை பண்ணுகிறதோ, அந்த குரல் அப்படி செவ்வை பண்ண ஆரம்பிச்சா கர்த்தருடைய வருகை வரப்போகிறது என்று அர்த்தம். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சப்தம் உண்டாயிற்று. அப்ப அந்த வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சப்தம் எப்போ உண்டாகுதோ அப்ப கர்த்தர் பூமிக்கு வரப்போகிறார் என்று பொருள். ஏசாயா சொன்ன காலத்துல அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான். அது வனாந்திரத்திலே உண்டான சத்தம் அல்ல. எரேமியாவின் காலத்துல அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் அது வனாந்திரத்திலே உண்டாகிற தீர்க்க தரிசன சத்தம் அல்ல. அதற்கு பிறகு நாகூம், மீகா, மல்கியா, சகரியா, எத்தனையோ பேருடைய சத்தம் ஒலித்தது. அது அல்ல. வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சப்தம் பாதைகளை செவ்வை பண்ணுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற சத்தம் வந்துருச்சுன்னா அடுத்து கர்த்தர் வரப்போகிறார் என்று பொருள். கட்டியம் கூறுகிறவன் முன்னால் வந்து இதோ கர்த்தர் வருகிறார்னு சொல்லிட்டா அடுத்து கர்த்தர் வரப்போறார். கர்த்தர் வருவதற்கு முன்னால அவர் வருகையை முன்னறிவிக்க வேண்டும் ஒரு தீர்க்கதரிசி என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மரபு, ஒரு முறை. அவர் வர்றதுக்கு முன்னால தீர்க்கதரிசியின் சப்தம் எழும்பும். அது எழும்பிருச்சுன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு சேவல் கூவிருச்சுன்னா அடுத்து சூரியன் வரப்போகுதுன்னு அர்த்தம். வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சேவல் சத்தம் கேட்டுருச்சுன்னா நீதியின் சூரியன் வெளிப்பட போகிறது என்று அர்த்தம். முதல் முறை 2000 வருஷத்துக்கு முன்னால திடீரென்று அந்த சத்தம் வனாந்திரத்திலே உண்டானது. அது மனிதனுடைய முகத்தை தேடவில்லை, மனிதனுடைய பிரசன்னத்தை தேடவில்லை, எது ஒன்றையும் நாடவில்லை. அது சப்தம், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட சப்தம். அது சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றது. கர்த்தருடைய வருகையை முன்னறிவித்தது. இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேரண்டையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்ற எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தது. இதோ வருகிறார் என்று சொல்லி, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேலானவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னது அந்த சத்தம். அவருடைய வருகையை முன்னறிவித்தது வனாந்திரத்தில். அதே மாதிரி சத்தம் இப்போ மறுபடியும் வரப்போகிறது, எழும்ப போகிறது. ஆனால் இந்த முறை ஒரு யோவானிடத்தில் இருந்து மாத்திரமல்ல, ஒரு தீர்க்க தரிசன தலைமுறையே எழும்பி அவர்கள் சப்தத்தை உயர்த்த போறாங்க. ஏன்னா இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அவர் வர்றதுக்கு முன்னால தீர்க்க தரிசன சத்தம் எழும்பணும். அவர் எழும்பினார். அவர் வனாந்திரத்தில் இந்த சத்தத்தை ஒலிக்க பண்ணினார். அது ஒரு தீர்க்க தரிசன குரல், அது ஒரு தீர்க்க தரிசன சப்தம். அந்த சத்தம் வந்த உடனே தொடர்ந்து கர்த்தருடைய வருகை வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து விட்டார். அதே இயேசு மறுபடியும் இப்ப திரும்ப வரப்போகிறார். முதல் முறை இயேசு வந்ததற்கும் இரண்டாவது முறை இயேசு வரப்போவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முதல் முறை இயேசு வந்த போது அவருடைய நோக்கம் வேறவாக இருந்தது. மனிதர்களை ரட்சிப்பதற்காக தம்முடைய இரத்தத்தை
பலியாய் கொடுக்க வந்தார், பான பலியாய் வார்க்கிறதுக்கு வந்தார். மனிதர்களை ரட்சிக்கணும், அதுக்கு தான் கர்த்தர் வந்தார். அப்ப இயேசு வந்தபோது அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தன்னை வெளிப்படுத்தாமல் ஒரு சின்ன தேசத்துல கொஞ்ச பேருக்கு மாத்திரம் அவர் கர்த்தர் என்று அறிகிற மாதிரி, கர்த்தர் சிலருக்கு நடுவிலே மாத்திரம் அவருடைய வருகை இருந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் அது போதும் அவருக்கு. அவருடைய வேலை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்கான இரத்தத்தை பூமியிலே சிந்துவது. அதற்காக இயேசு வந்தார். அவருடைய ஊழியத்தை கூட பாருங்களேன், அந்த யூதாவினுடைய அந்த சுற்றுப்புறங்களை தாண்டி, கலிலேயாவை தாண்டி வேற எங்கேயும் அவர் போய் ஊழியம் செய்யல. அவர் அங்கே ஊழியம் செய்தது கூட மனிதர்களை சொல்லி மனம் திருப்பதற்கெல்லாம் இல்லை. அவர் ஊழியம் செய்தது இனி பின்வரப்போகிற தன்னுடைய சீஷர்கள், ஊழியக்காரர்கள் எப்படி ஊழியம் செய்யணும் என்றதை நமக்கு முன்மாதிரியாய் வைத்து செல்லத்தான் அவர் ஊழியம் செய்தார். உலகம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஊழியத்தெல்லாம் அவர் செய்யலை. அவர் அதற்கென்று செய்தது தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். இப்போ இந்த இரத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டே மற்ற இடமெல்லாம் கொடுங்க, சொல்லுங்க என்று தம் சீஷருக்கு அந்த ஊழிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்தார். அப்போ முதல் முறை இயேசு வந்தபோது ஒரு குறுகின நிலப்பரப்பில் கொஞ்ச பேருக்கு மாத்திரம் அவர் தன்னை மேசியாவாக, தேவகுமாரனாக வெளிப்படுத்தினார். அப்போ அதற்கு அவருடைய வருகையை பற்றி சொல்லி வழியை செவ்வை பண்ணுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி போதுமானவராக இருந்தார். ஒரு வனாந்தரத்தில் நின்று வழியை செவ்வைப்படுத்துவதற்கு பேசினார். இதே இயேசு இப்ப திரும்ப வரப்போகிறார். மறுபடியும் இயேசு வரணும்னு சொன்னாலே முன்னாலே அவருடைய வருகையை சொல்வதற்கு ஒரு கூட்டம் வனாந்தரத்திலே ஒலிக்கிற தீர்க்க தரிசன சத்தத்தை போல ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகளின் சத்தம் கேட்கணும். அப்ப இந்த முறை இயேசு வரும்போது கை குழந்தையாய் வரப்போகிறது இல்லை. முதல் முறை இயேசு கை குழந்தையாய் வந்தார். அவரை கையிலே ஏந்தி கொண்டார்கள். இதோ ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்றார்கள். சின்ன குழந்தை மாதிரி வீட்டில் பிள்ளைகளோட பிள்ளைகளாய் வளர்ந்தார். இந்த இயேசு இப்ப திரும்ப வரப்போகும்போது ஒரு மனுஷனாய் அல்ல, குழந்தையாய் அல்ல, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இப்போ அவர் முதல்ல வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு வித்தியாசம் இருக்குது. அவர் ஒரு வெள்ளை குதிரையில் பிரதான தூதருடைய எக்கால சத்தங்களோட, திரளான தூதர்களோட, அவர்களோடு கூட மரித்து உயிர்த்த பரிசுத்தவான்களோட, ஒரு பெரும் படையோட இயேசு திரும்ப வரப்போகிறார். அவருடைய வருகை இந்த முறை ஒரு குறுகின நிலத்தில் மாத்திரம் நடக்க போகல, உலகம் முழுசிலும் நடக்க போகுது. ஒரே நேரத்தில் உலகத்தில் எல்லாரும் அவரை பார்க்க போகிறார்கள். வேதம் அதைத்தான் சொல்லு, குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். அவருடைய வருகை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஒரு மின்னலை போல வரும். 4 திசைகளில் இருக்கும். நீங்க இயேசுவின் வருகையை இந்தியாவில் பார்க்கிற இதே நேரத்தில் அமெரிக்காவிலே அவர்கள் பார்ப்பார்கள், சைனால பார்ப்பாங்க, ஜப்பான்ல பார்ப்பாங்க, ஸ்பெயின்ல பார்ப்பாங்க. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இயேசுனுடைய வருகை ஒரே நேரத்தில் வரப்போகிறது. அப்ப இயேசு ஒரு குறுகின நிலத்துக்குள்ளே வரும்போது ஒரு ஆள் எழும்பி முன்னால அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். தீர்க்க தரிசனம் அதை செய்யணும். ஆனா இப்போ அவருடைய வருகை உலகம் முழுசு வரப்போகுதே. குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்ப போறாங்களே. முதல் முறை இயேசு வந்த போது அவருடைய தாயாருக்கு தெரியும், அவருடைய தகப்பனாருக்கு தெரியும், கூட இருந்த கொஞ்சம் பேருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த முறை இயேசு வரப்போகுது, உலகத்தில் எல்லாருக்கும் தெரிய போகுது. நல்லவன், பொல்லாதவன், வில்லன், ஹீரோ எல்லாருக்கும் தெரிய போகுது. நீங்க மாத்திரம் பார்க்க போறதில்ல, குத்தினவர்களும், பாவம் செய்தவர்களும், கர்த்தரை தூஷித்தவர்களும், பொல்லாதவர்களும் எல்லாருடைய கண்களுக்கு முன்னால இயேசு வரப்போகிறார். இப்ப இந்த வருகையை சொல்வதற்கு ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் வேண்டும். ஒவ்வொரு தேசத்திலும், நிலத்திலும், ஒவ்வொரு இடத்திலும், சைனால, ஜப்பான்ல, இந்தியாவில், அமெரிக்காவில், ஸ்ரீலங்காவில், ஸ்பெயின்ல, பிரான்ஸ்ல, ஆஸ்திரேலியாவில், எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய வருகை வருகிறதோ அங்கெல்லாம் அவருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் முந்தி எழும்ப வேண்டும். அப்ப இந்த தீர்க்கதரிசிகள் எழும்பி கர்த்தருடைய வருகையை முன்னறிவித்து வழியை செவ்வைப்படுத்தினால்தான் இயேசு இந்த உலகத்துக்கு திரும்பி வருவார்.
அவர் சாதாரணமான ஆளா? நாட்டு பிரதமர்கள் ஒரு ஊருக்கு வர்றதுக்கு முன்னாலே பாருங்களேன், அவன் எவ்வளோ நாள் முன்னால் வேலை செஞ்சு ரிப்பேராக போன ரோட்டெல்லாம் சரி பண்ணி அவர் வந்துட்டு போகிற அளவுக்கு 2 நாளாவது தாங்குற மாதிரி இந்த ரோட்டை போட்டு ஓரத்துல எல்லாம் கட் பண்ணி ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த என்க்ரோச்மெண்ட், அவைகள் எல்லாம் ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையும் அகற்றி அவர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிரதமர் வந்து பார்த்தா, அப்பா திருப்பத்தூரில் ரோடெல்லாம் எவ்வளோ விசாலமாக இருக்குன்னு அவர் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பாதையை செவ்வை பண்ணி எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு தேசத்தினுடைய பிரதமருக்கே இவ்வளோ ஆயத்தம் பண்ணா, ராஜாதி ராஜாவும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரும் ஒரு இடத்துக்கு ராஜாவாய் திரும்ப வரப்போறான்னா சாதாரணமான விஷயமா ஐயா? அப்போ அது வருவதற்கு முன்னால வழிகள் ஆயத்தம் செய்யப்படணும். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு கூட்டம் ஒரு தீர்க்க தரிசி அல்ல, வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம் அல்ல, வனாந்தரத்திலே மாத்திரம் அல்ல, உலகத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் எதிர்பார்க்கிற தீர்க்க தரிசன குரல் ஒலிக்க போகிறது. இப்ப ஒரு தீர்க்க தரிசி அல்ல, ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசி, பெரும் கூட்டம் தீர்க்க தரிசி. வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்க தரிசி 2வது அதிகாரத்தில் 28, 29 வசனங்கள்ல, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள், அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. இப்போ இருக்கிற காலத்துல 5 ஊழியங்களிலே ஒருவர் தான் தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர். ஆனால் ஒரு காலம் வருகிறது, அது இப்பவே வரப்போகிறது. இந்த நாள்ல எல்லா ஊழியக்காரரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ஒரு அப்போஸ்தலன் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லுவான், ஒரு சபை போதகர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்நாட்களிலே மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யார் குமாரர் குமாரத்தினா? குமாரர் குமாரத்தினா குழந்தைகள் என்ற அர்த்தம். ஏனென்றால் வாலிபர்களை பற்றி தனியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், தனியாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வாலிப பிராயத்துக்கு முன்னால் இருக்கிற பிராயத்தை தான் குமாரர்கள் குமாரத்திகள் சொல்றாங்க. உங்க வீட்டில் இருக்கிற 5 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, டீனேஜ் வர்ற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற குமாரர்கள், உங்கள் குமாரத்திகள் வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். யங்ஸ்டர்ஸ் இப்போ போன்ல பார்த்துட்டு இருக்கானே, தூக்கி போட்டுருவான். தரிசனம் பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு தரிசனமா? இங்கே காட்டப்படுகிறதே உங்க செல்போன்ல, இதெல்லாம் ஒரு காரியமா? பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்தீங்கன்னா அது உலகத்தில் காட்டப்படுகிற காட்சிகளை விட பல மடங்கு வல்லமையானது. அதை பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் இதை பார்த்தா சீன்னு சொல்லி துப்பி தூர போட்டுருவீங்க. உங்கள் வாலிபர்கள் கண்கள் திறந்து தேவ தரிசனங்களை பார்க்க போறாங்க. அதை நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வேதம் சொன்னால் சொன்னதுதான், வேதத்தில் எழுதப்பட்டால் எழுதப்பட்டதுதான். வேதத்தின் ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் அவமாய் போகிறதில்லை. அப்ப கர்த்தர் சொல்ல அந்த நாள் வருது. எப்போ? என் வருகை வருவதற்கு முன்னால வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சப்தத்தை போல எனக்கு வழிகளை செவ்வை பண்ணுகிற ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகளை எழுப்ப போறேன். வயதான மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பார்கள். அந்நாட்களில் எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். நீங்க நல்ல அந்த வசனத்தை பாருங்களேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே தீர்க்க தரிசன வரத்தின் காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் உரைத்தல், தரிசனம் பார்த்தல், சொப்பனம் பார்த்தல், தீர்க்க தரிசனம் உரைத்தல். அதுல முழுக்க முழுக்க ப்ராஃபஸி தான் சொல்லப்பட்டிருக்கு. கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி, அதோடைய பல்வேறு விதமான வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஒரு வடிவம், பார்க்கிறது ஒரு வடிவம், சொப்பனம் காண்கிறது ஒரு வடிவம். அப்ப இந்த 3 வடிவங்களும் தீர்க்க தரிசன வடிவங்கள் காணப்படுகிறது. அவங்க எழும்புவாங்களாம். எதுக்கு எழும்பணும்? நம்ம யோசிச்சு பார்க்குறோம், இவ்வளவு தீர்க்க தரிசிகள் இருந்தால் நாடு தாங்குமா? சபை ஊழியர் பாஸ்டர்கள்ட்ட கேளுங்க, உங்க விசுவாசிகள் எல்லாருமே தீர்க்க தரிசிகளாய்
மாறிவிட்டால் உங்களால் சபை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க? சபை நடத்த முடியுமா? நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒருவர் கபாகபான்னு சொல்லிட்டு எந்திரிப்பார். பாஸ்டர் நிறுத்துங்கள், கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு இது வேற அப்படின்னு சொல்றார். தீர்க்கதரிசிகளுடைய அட்ராசிட்டி பார்த்தீங்கன்னா பயமா இருக்குது நமக்கு. இப்போ 1-2 தீர்க்கதரிசிகள் பல வருடங்களுக்கு முன்னால, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால, திருநெல்வேலி ஜில்லாவில் ஒரு கடைக்கோடி, நாகர்கோவில் திருநெல்வேலி பார்டரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சபை. அந்த சபையில் என்னை கன்வென்ஷனுக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க. 3 நாள். நல்லா கவனிங்க, கன்வென்ஷன் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் அப்போல்லாம் ஆரம்ப கட்ட ஊழியத்தில் சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். ஒரு சின்ன சர்ச்சு தான், ஓலை போட்டு வேய்ந்து, அந்த நாட்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அதில் ஒரு சபை, வெளியே ஒரு பந்தல் போட்டு இந்த கிராமத்தில் இருக்கிற பொதுவான கிரவுண்டில் கூட்டம் நடத்தினாங்க. 2 நாள் நடந்துருச்சு. 3ஆம் நாள் பொதுவாக வழக்கம் என்னன்னு கேட்டால், சண்டே ஆராதனையில் நாங்கள் ஒரு செய்தி கொடுக்கணும். சாயந்தரம் ஒரு கூட்டம் முடிந்த உடனே அதோட கூட்டம் முடிக்கிறது. சண்டே செய்தி சொல்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஆயத்தப்பட்டு செய்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன். திடீர்னு கூட்டத்திலிருந்து ஒரு அம்மா கக்கன்னு தீர்க்க தரிசனம் ஆரம்பித்தாங்க. வயசான ஒரு பாட்டி அம்மா ஒரு தீர்க்க தரிசனம் ஆரம்பித்தார்கள். உடனே அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேச முடியாதுல்ல. அந்த அம்மா சொன்னாங்க, ஊழியக்காரனே, எவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கும், உன்னுடைய உச்சந்தலை நான் உடைப்பேன், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் திரிகிறாய், உன் காலை முறிப்பேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிறாருன்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டேன். நம்ம என்னடா தப்பு செய்தோம்? கன்வென்ஷன் கூப்பிட்டாங்க, பேச வந்தோம், சரி என்ன செய்தோமான்னு எனக்கு இப்படி கை கால்லாம் ஆடுது. உடனே அவங்ககிட்ட சொன்னேன், அந்த அம்மாட்ட. அது நான் ஒன்றும் சொல்லலை, அவங்க பேசுகிறாங்க கடன்னு பெரிய சத்தம். அந்த பாட்டி அம்மாவுடைய உடம்புக்கும் அவங்க சத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா நான் அப்படி பயந்து வெலத்துட்டேன் தொடர்ந்து பேசுவதா. எவ்வளவு துணிகரம் உனக்கு, எவ்வளவு துணிகரமாக என் வார்த்தையை வைத்து பேசிக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய், கீழ்ப்படியாதவனே, உன் உச்சந்தலை உடைப்பேன் என்றார். ஏன்னா ஒரு சுத்தமாக டோட்டலாக பயந்துட்டேன். உச்சந்தலை வேற உடைப்பாரா? இந்த ஊருக்கு வந்ததுக்கு இதுக்கு நமக்கு இது வேணும் இன்னும் வேணும்னு நினைச்சு சொல்லிட்டு நின்று கொண்டிருக்கிறேன். பின்னால் இருந்து ஒரு அந்நிய பாஷை கடன்னு சத்தம் கேட்குது. என்னை ஊழியத்து கூட்ட பாஸ்டர் அவர் சொல்லுகிறார், மீறி போகிறாய் நீ பொல்லாத ஆவியே, உன்னை கடிந்து கொண்டு கட்டுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ பேசினால் உன் நாவை நான் உன்னுடைய மேலண்டத்தோடு ஒட்டி கொள்ள பண்ணுவேன் என்றார். நான் திரும்பி பார்த்தேன், இவர் என்ன அப்படி சொல்றாரு, பாஸ்டர் இப்படி சொல்றாரு, நம்ம அப்படி சொல்லுது. அப்போ எனக்கு தெரிந்தது நம்மளை சொல்லலை, இதில் வேற என்னமோ நடக்குது, சர்ச்சில் வேற என்னமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இவர் சொல்லி முடிச்ச உடனே மறுபடியும் அந்த அம்மா ஆரம்பிச்சு, மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய ஆவியோட நீ எதிர்பேச்சா பேசுகிறாய், உன்னுடைய ஊழியத்தை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன், எத்தனை முறை சொன்னேன், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாயா. அந்த அம்மா விட்டோடனே இவர் ஆரம்பிக்கிறார். நான் போய் உட்கார்ந்துட்டேன். சரி நீங்க பேசிக்கங்க அப்பா. தீர்க்க தரிசனத்தில் பேசுறாங்க. பேசி முடிச்சிட்ட அப்புறம் சொன்னார், எல்லாம் கர்த்தர் பேசி முடிச்சிட்டார், நீங்க பேசுங்க பிரதர் அப்படின்னாங்க. பேசிட்டேன். மத்தியானம் சாப்பிடணும். அந்த கிராமத்தில் அங்கே வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு வேற இருக்கிறாங்க. அந்த பாட்டியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, பக்குன்னு இருக்கு. நான் கேட்டேன், பாஸ்டர் யார் இந்த அம்மான்னு கேட்டேன். அது எங்க அம்மா தான் என்றார். உங்க அம்மாவா? தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே, எனக்கு தான் சொன்னார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு ஊழியத்தில் உழவு நமக்கு பண பற்றாக்குறையா இருக்கு, 3 நாள் கன்வென்ஷன் தேவையான ஆரம்பத்துலேருந்து 2 மாசமா என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் போய் அங்கே அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி இந்த ஊழியத்தை நடத்தணும். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு காரியத்தை அவங்க சொல்லி நான் கேட்கலைன்னா அதை தீர்க்க தரிசனமாக மாற்றி எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்கன்னு சொன்னார். இது எங்கள் குடும்ப பழக்கம்ங்கன்னார். நல்ல பழக்கம், விளங்கும் சபை எப்படி இருக்கும் பாருங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலைன்னா அதை தீர்க்க தரிசனமாக சொல்லிடுவாங்களாம். அப்போ நம்ம இப்படிப்பட்ட தீர்க்க தரிசியில் எழும்பினால் எந்த பாஸ்டர் வந்து சர்ச்சை நடத்த முடியும்? ஆளாளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா யாரு கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க? தீர்க்க தரிசனம் சொல்றேன், கீழ்ப்படிய மாட்டான். கர்த்தர் என்கிட்ட டைரக்டாக வந்து பேசிட்டார், பாஸ்டர் நீங்க என்ன வந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள், பேச்சை குறைக்க சொல்லி கர்த்தர் சொல்கிறார்னு சொல்லுவான் திடீர்னு. இப்போ எதுக்கு நமக்கு இவ்வளவு தீர்க்க தரிசிகள்? குழந்தைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், மனைவிகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், கணவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியாரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள்,
குடும்பம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. என்ன ஆண்டவரே இது, குழந்தை தீர்க்க தரிசனம் உரைக்குன்னு சொல்லிட்டீங்க, வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் சொல்லிட்டீங்க, பெரியவர்கள் வயசானவர்கள் சொப்பனம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ குடும்பத்தில் எல்லாரையும் பிடிச்சிருமே. இப்போ எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் எப்படி இருக்கும்? நாம் ஏன் அப்படி யோசிக்கிறோம் என்றால், தீர்க்க தரிசனம் என்றால் என்னன்னு தெரியாததுனால, தீர்க்க தரிசிகள் யார், அவர்களுடைய வேலை என்பது என்ன என்பது தெரியாததுனால நாம் தீர்க்க தரிசனத்தை குறித்து வேறொரு அபிப்பிராயத்தை வச்சிருக்கிறோம். இதுதான் தீர்க்க தரிசனம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, நீங்க எதை தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு பார்த்தா, ஒருவர் எனக்கு நடக்க போகிறதை சொல்லுகிறார் தீர்க்கதரிசி, ஒருவர் எனக்கு தெரியாத ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. ஒரு யூடியூப்ல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அதிலே ஒரு மேடை போட்டிருக்கு, ஒரு ஊழியக்காரர் வந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியக்காரர் பேசும்போது அங்கே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் கம்பேர் பண்ணுற மாதிரி மைக்கை வச்சுட்டு அவர் ஒரு பக்கம் ஜனங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே பேசுகிறவரை இவர் 21வது நூற்றாண்டின் இணையற்ற தீர்க்கதரிசி, நம்ம பட்டணத்தில் இவர் கால் வச்சதே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, பில்டப் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம். அப்போ அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று நான் பார்த்தேன். இது நான் எதையும் கூட்டி குறை சொல்லலை, யூடியூப்ல கூட இருக்கும், நீங்கள் வேணா பாருங்க, பார்த்துருப்பீங்க சிலர். அப்போ ஒருவரை அழைக்கிறார்கள். இப்போ பாருங்கள், அவர் கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார், இந்த தீர்க்கதரிசி இங்கே போனார்னா இவர் இங்கே போறாரு, இவர் இங்கே போனார்னா அங்கே வராரு. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா மேடை சுற்றி அடித்து எந்த நேரம் என்ன செய்வான்னு தெரியாது, அப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். திடீரென்று ஒரு மனிதரை அவர் அழைக்கிறார், பிரதர் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். கர்த்தர் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார்னு. அவர் ஒரு கிராமத்தால் மாதிரி இருக்கிறாரு, கொஞ்சம் வயசானவர், பெரியவர். அவர் மேடையில் நடுங்கி கொண்டே வருகிறார், ஒருவேளை இருந்தாலும் சுட்டரிச்சிருவானோ அப்படின்னு. வந்த உடனே அவர் எப்படியே பார்க்கிறார், கர்த்தர் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போன இவர் பக்கத்தில் எல்லாரும் கைகளை தட்டுங்கள், உற்சாகப்படுங்கள் அப்படின்னு பக்கத்தில் இந்த ஆள் கமெண்ட்ரி. உடனே அவர் சொல்றார், உங்க பேர் ராமசாமி என்பது, அது அந்த பேர் மாத்திரம் நான் சொல்றேன், அது என்னவோ ஒரு பேர் சொன்னேன், உங்க பேர் ராமசாமி என்பது. ஆமாங்கன்னு சொன்னார். பாருங்கள் எல்லாம் கைதட்டுங்கள், கர்த்தர் ராமசாமியை வெளிப்படுத்தி விட்டார். ஜனங்கள் அப்படி குதிக்கிறாங்க, சிலருக்கு சாமி வந்துருச்சு ஆடுறாங்க, அப்படி உணர்ச்சி வசப்பட்டு. மறுபடியும் அவர் சொல்ல அப்படியே போகிறார், உனக்கு ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறது கர்த்தர் சொல்றார், உண்மையா? ஆமா. உடனே பாருங்கள், ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிட்ட. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள், எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை. நான் சொன்ன மாதிரி சாமி வந்தாலும் இப்ப கீழே விழுந்துட்டான், விழுந்து அவர்களுக்கு அந்த அபிஷேகம் வந்து விட்டதான். அவர் மறுபடியும் சொல்றார், உன்னுடைய அக்கௌண்ட், உனக்கு 3 பெண் பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, 3மே பெண் பிள்ளைகள் தான். உடனே இந்த ஆளு கமெண்ட்ரி குதிச்சிட்டாரு, மேலே குதிச்சு பாருங்க, அவர் வீட்டில் இருக்க 3 பெண் பிள்ளைகளையும் அடையாளம் காட்டி விட்டார். தீர்க்கதரிசி சொல்றார், என்னை நீங்க இதுக்கு முன்னால பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேங்க. நான் உன்னை பார்த்துருக்கேனா? இல்லைங்க, பார்த்தது இல்லைங்க. அப்போ எப்படி எனக்கு தெரியலங்க அப்படி போகிறார். மறுபடியும் வரும், கர்த்தர் அந்த 3 பேருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், இந்த வருஷம் முடிவதற்குள்ளே 3 பிள்ளைகளுக்கும் திருமணமாகிவிடும் சொல்றார். இப்ப இந்த ராமசாமி சொல்றாரு, ஏற்கனவே 3 பேருக்கும் திருமணம் ஆச்சேங்க, ஏற்கனவே 3 பேருக்கும் திருமணம் ஆச்சே அப்படி சொன்ன உடனே பக்கத்துல 4 பீம் பாய்ஸ் நிக்கிறான். அவர் அப்படியே வாயை பத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராமசாமி நான் எங்கேயுமே பார்க்கல, எந்த கூட்டத்திலையும் பார்க்கல, கொண்டு போயிட்டாங்க. உடனே அந்த சத்தத்தை உயர்த்தி, உண்மையிலே நான் பார்த்தது என்ன எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஜனங்கள் இதை தீர்க்க தரிசனம் என்று கொண்டாடுகிறார்கள். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், என் பேர் ஒரு பேர் ராமசாமி என்பது ராமசாமிக்கு தெரியாதா? ஒரு தீர்க்க தரிசி வந்து என் பேர் என்னன்னு எனக்கு வெளிப்படுத்தி சொல்லணுமா? நான் என்ன கோமாவலியா கிடக்கிறேன், பேரை மறந்து போய் என் பேரை எதுக்கு எனக்கு வெளிப்படுத்தி சொல்லணும்? சொல்லுங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. என் பேரை எதுக்கு ஒருவர் வந்து வெளிப்படுத்தி சொல்லணும்? உன் பேர் வின்சென்ட் செல்வகுமார், அதான் தெரியுமே எனக்கு. நான் கிட்டத்தட்ட 65-67 வருஷமா இந்த பேரோட தானே சுற்றி கொண்டிருக்கிறேன். அது என்ன நீ வந்து எனக்கு சொல்லுவது? பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறது, அக்கௌண்ட் ஆரம்பிச்சோன்னு தெரியாதா? இதுக்கு கடவுள் ஒரு தீர்க்கதரிசி 21வது நூற்றாண்டில் எழுப்பி அவர் வந்து உங்களுக்கு சொல்லணுமா? சொல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியாதா? அப்ப இது அல்ல தீர்க்க தரிசனம். ஜனங்கள் தீர்க்க தரிசனம் என்று எதையோ ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், தீர்க்க தரிசி என்று எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள்.
தீர்க்கதரிசிகளை பாருங்கள், அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க, என் பொண்ணுக்கு வந்து ஒரு வரன் எங்கிருந்து வரும், எந்த இடத்துல இருந்து திருமணம் நிச்சயமாகும். இவர் உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பார், வாங்க அப்படி கொலையடிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்ப போகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் வேற. நீங்க நல்லா சொல்லுங்க, வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சப்தம் உண்டானது, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவானை போல ஒரு தீர்க்கதரிசி முன்னும் பிறந்ததில்லை பின்னும் பிறந்ததில்லை. சரியா? யோவான் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? ஏசையா பேசின மாதிரி, எரேமியா பேசின மாதிரி, எசேக்கியேல் பேசின மாதிரி யோவான் சொன்ன ஏதாவது தீர்க்க தரிசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோசே வனாந்திரத்தை பிளந்தாரே, யோவான் ஏதாவது அற்புதம் செய்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் யோசிச்சு பார்த்தேன், யோவான் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? மரத்தின் வேரண்டையிலே கோடாரி வைக்கப்பட்டு, இது தீர்க்க தரிசனம் இல்லையே. ஜனங்களுக்கு எச்சரித்து சொன்ன ஒரு பிரசங்கம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அது தீர்க்க தரிசனம் இல்லையே. ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை வார்த்தை, ஒரு செய்தி, ஒரு பிரசங்கம். இவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? ஆண்டவர் வந்து அவரை பார்த்து, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல ஒரு தீர்க்கதரிசி முன்னும் பின்னும் எழும்பினதில்லை. அப்ப மோசே என்ன சொல்றது? ஏசையாவை, எரேமியாவை, எசேக்கியேலை இவங்களெல்லாம் என்ன சொல்வது? எலியாவை, எலிசாவை என்ன சொல்வது? இவர் என்னங்க சொன்னாரு? நமக்கு புரியல. நான் ஒரு முறை, நான் ஆரம்பத்தில் இப்படி படித்த உடனே இப்படி பார்த்துட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன். அது சொன்னேன், யோவான் மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்குதே, ஆனால் அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்னு தெரியலையே பாஸ்டர், யோவான் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், அதெல்லாம் குடும்ப விஷயம் தம்பி, வேற அப்படின்னு சொன்னார். எனக்கு புரிய, குடும்ப விஷயமா? இது பாஸ்டர்கள் பொதுவாக, தயவுசெய்து பாஸ்டர் ஏன் தப்பான, சில பாஸ்டர்கள் வித்தியாசமாக பேசுவாங்க. வசனத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஏதாவது ஒன்று, இது என்னது அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் குடும்ப விஷயம், அது வேற அப்படின்னு சொன்னார். வேறையா? வேற நம்ம இருக்கும் போல இருக்கே, சொல்லுங்க பாஸ்டர்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் சொந்தக்காரங்க தெரியுமா உனக்கு? இயேசுனுடைய தாயாரும் யோவானுடைய தாயாரும் உறவினர்கள். அதை என்னமோ உறவெல்லாம் சொல்லி கடைசியில் இவர் வந்து மச்சின முறை வேணும்னு சொன்னார். எனக்கு ஞாபகம் இருக்கு, இயேசுவுக்கு யோவான் ஸ்நானகன் மச்சினன் முறை வேணும். அதனால இவரை பார்த்து அவர் பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லவும், அவரை பார்த்து இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லுவதும் மாற்றி மாற்றி ஒருத்தர் குடும்பம் தம்பி தங்கள் ஊழியத்தை ஸ்தாபிப்பதற்கு பாச சொன்னார். நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் அதை நம்பிக்கொண்டிருந்தேன், இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்க, யோவான் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரம்மா? அப்போ ஏன் கர்த்தர் அவரை எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு? இதுவரைக்கும் எழும்பின தீர்க்க தரிசிகள் எல்லாம் யாரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அந்த இயேசுவை நேருக்கு நேராய் மனிதர்களுக்கு அடையாளம் காட்டி தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து தீர்க்க தரிசியின் உச்சகட்ட தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர் யோவான் ஸ்நானகன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நமக்கு முன்னால் கொண்டாந்து வெளிப்படுத்தி காண்பித்தவர் யோவான் ஸ்நானகன். அப்ப தீர்க்க தரிசின்னா அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்ற உடனே அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆடு காணோம், மாடு காணோம், கோழி காணோம், குதிரை காணோம், பிள்ளைய காணோம், எல்லாத்துக்கும் நமக்கு வந்து குறி சொல்வார்கள். அது அல்ல. தீர்க்க தரிசிகளுக்கு வேறு வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் எழும்புகிற தீர்க்க தரிசிகள் ஒருவருக்கு ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் அல்ல. நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோமே, இதுதான் தீர்க்க தரிசின்னு நமக்கு ஒரு பிக்சர் காமிச்சாங்களே, அவர்கள் அல்ல. தீர்க்க தரிசிகள் வெறும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அல்ல, அவர்கள் கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுகிறவர்கள். வசனத்தில் அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் வரப்போறாரு, வரப்போகிற கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் தீர்க்க தரிசிகள். அப்ப என்ன செய்வாங்க அவங்க இந்த தீர்க்க தரிசிகள்? அவங்களுக்கு என்ன வேலை? அப்ப நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கோம் இதுவரைக்கும்? ஒரு தீர்க்க தரிசிக்கு வேலையே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருப்பது, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லுவது, உங்க பிள்ளைகளை பற்றி சொல்லுவது, அல்லது சபையை பற்றி சொல்லுவது, இவனை பற்றி அவனை பற்றி எதையாவது சொல்லி அவர்களுக்குள்ளே சண்டை மூட்டுவது. இதுவா தீர்க்க தரிசனம் நினைக்கிறோம்?
தீர்க்கதரிசிகளுக்கு இதை தாண்டி இன்னும் பல வேலைகள் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வேலைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை இப்படியாக வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 9, 10 ஆகிய வசனங்கள். அதுல எரேமியாவை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை தேசத்திற்கும் என் ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் தீர்க்கதரிசியாய் வைக்க போறேன். எரேமியா சொல்றார், ஆண்டவரே, நான் பேச அறியாதவன், சிறு பிள்ளை அல்லவா? ஆண்டவர் சொல்றார், உன்னை சிறு பிள்ளை, பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். 6வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை பேசுவாயாக. அது ஒரு வேலை. அடுத்து, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். யார் சொல்றாரு? என் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யி, உன் கூட நான் இருக்கிறேன். நம்ம என்ன செய்வோம்னா, மேல இருக்க வசனம் கீழே இருக்க வசனத்தெல்லாம் விட்டுட்டு இந்த நடுவுல கோடு போட்டுருவோம். உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன், அதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம். 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். எதுவாக? தீர்க்கதரிசியா ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அப்ப தீர்க்கதரிசியின் வாயிலே கர்த்தர் வார்த்தை வைப்பது எதற்கு தெரியுமா? உன் வாயிலே என் வார்த்தை வைக்கிறேன். எதுக்கு ஆண்டவரே? பார், பிடுங்கவும் கட்டவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் இன்றைய தினம் என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்றார். அப்ப தீர்க்கதரிசியின் வாயில கர்த்தர் வைக்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு அவன் பிடுங்குவான், இடிப்பான், கவிழ்ப்பான், கட்டுவான், நாட்டுவான், ஏற்படுத்துவான். உங்க தீர்க்கதரிசி இதெல்லாம் செய்யறானான்னு பாருங்க. வெறும் குறி சொல்லுகிறவன் அல்ல. அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்றை இடிக்கும், ஒன்றை கவிழ்க்கும், ஒன்றை கட்டும், ஒன்றை நாட்டும். அது எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே சாத்தியம் பண்ண போகிறார். அப்ப தீர்க்கதரிசிக்கு வெறுமனே இது வரும் அது வரும் என்று சொல்லுகிற வேலை மாத்திரம் இல்ல, கட்டணும், நாட்டணும், பிடுங்கணும், இடிக்கணும். அப்ப இந்த பகுதியை வாசித்து பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. என்னது? பிடுங்கவும். எதை பிடுங்கணும்? கட்டவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், நாட்டவும். அப்ப ஏதோ ஒன்றை டிமாலிஷ் பண்ணிட்டு ஒன்றை புதுசா உருவாக்கணும். அதான் தெரியுது பாருங்களேன். கட்டிடம் கட்டுகிறவர்கள், பொறியியலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வார்த்தையை படிச்சா நல்லா ஒரு அர்த்தம் புரியும். சிவில் இன்ஜினியர் யாராவது இருந்தால் நீங்கள் பாருங்க, அது எல்லாம் உங்கள் வார்த்தை தான் போட்டிருக்கு. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஏற்படுத்தினேன். அப்ப என்ன? ஏதோ ஒன்றை பிடுங்கணும், ஏதோ ஒன்றை அழிக்கணும், ஏதோ ஒன்றை டிமாலிஷ் பண்ணணும், அந்த இடத்துல வேற ஒன்றை ஸ்தாபிக்கணும். அதான் அர்த்தம். மறுபடியும் படிச்சு பாருங்க, உங்களுக்கு இப்ப புரியும். அது, நான் இன்றைய தினம் என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். இதெல்லாம் டிமாலிஷ். ஒரு காரியத்தை, கட்டப்பட்ட காரியத்தை உடைக்கிறது. அடுத்து இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் அது மேல கட்டவும் நாட்டவும். புதுசா ஒன்ன கட்டணும், புதுசா ஒன்ன நாட்டணும். அதற்காக நான் இன்றைக்கு உன்னை ஜாதிகள் மேல் தீர்க்கதரிசியா ஏற்படுத்துகிறேன். அப்ப எதையோ ஒன்றை இடிக்கணும், எதையோ ஒன்றை கட்டணும். அந்த ரெண்டு வேலையும் கர்த்தர் வாயிலே வச்சாரு பாருங்க வார்த்தை. அந்த வார்த்தையினாலே செய்யணும். அதான் அர்த்தம். வேற ஏதாவது தெரியுதா உங்களுக்கு அர்த்தம்? அப்ப நான் உரைக்கிற வார்த்தை ஒன்றை இடிக்கும், ஒன்றை கவிழ்க்கும், ஒன்றை எழுப்பும், ஒன்றை ஏற்படுத்தும், ஒன்றை நாட்டும். அதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அது யார் அவர்கள்? இந்த தீர்க்கதரிசிகள். அவனைத்தான் எதிர்பார்க்குது இந்த கடைசி காலம். சும்மா அந்த மாதிரி ராமசாமியை கூப்பிடுறவனும் ஆந்திரா பேங்க்ல கணக்க சொல்றவனும் அவர்கள் அல்ல. இவர்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. சத்துரு இவர்கள் எழும்புவதற்கு முன்னால ஒரு பொய்யான தீர்க்க தரிசன கூட்டத்தை எழுப்பி இதுதான் தீர்க்க தரிசனம் என்று உங்களை நம்ப பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
இவர்கள் அல்ல, உங்க கண்ணு திறக்கப்படணும். நம்மளை நம்ப வைக்கிறாங்க, அப்படி நடக்கும். மோசே எழும்பும்போது மோசே இடத்திலே கர்த்தர் வனாந்தரத்திலே பேசி கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தில் அந்த எரிகிற தீக்கு முன்னால உன் கையில் இருக்கிற கைக்கோலை நழுவ விடு என்றார். நழுவு விட்டார், பாம்பா மாறுது. மறுபடியும் அதை உன் கையை நீட்டி தொடு, அதை பிடித்த போது மறுபடியும் அது கம்பாய் மாறுகிறது, கோலாய் மாறுகிறது. இங்கே தானே பேசுறாரு. அங்கே பார்வோனுடைய அரண்மனையில அவனுடைய தீர்க்கதரிசிகளை, அவனுடைய ஊழியக்காரர்களை இதே காரியத்தை செய்யும்படி சாத்தான் அவர்களுக்கு கற்பித்தான். இவர் வர்றதுக்கு முன்னால அவர்களை எழுப்பி விட்டான் அவன். இப்போ இவர் வந்து அற்புதம் செய்யும் போது அவர்களும் அதே அற்புதத்தை செய்து மோசேயினுடைய அற்புதத்தை நீர்த்து போக பண்ண பார்த்தாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை டைலூட் பண்ண பார்த்தாங்க. அவர் செய்த அற்புதம் பெரிய அற்புதம் இல்லை என்று ஜனங்களை நம்ப வைக்க பார்த்தாங்க. அதே தந்திரம் தான் இப்பவும் நடக்குது. கர்த்தர் இங்கே திருப்பத்தூர்ல உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கும் போது வெளியே பொல்லாதவர்களை எழுப்புகிற சாத்தான் ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை போன்ற தோற்றம் உள்ள கள்ள ஊழியக்காரர்களை எழுப்புவான். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உண்மையான தேவனுடைய தீர்க்க தரிசிகள் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது பொல்லாதவருடைய கைக்கோலை நீங்கள் விழுங்கி போடுவீர்கள், அவர்களுடைய அழைப்புகளையும் உழைப்புகளையும் நீங்கள் அவமாக்கி விடுவீர்கள். கடைசியிலே கர்த்தருடைய கையில் இருக்கிற அந்த கோல் தான் மிச்சமா நிற்கும், பொல்லாதவருடைய கைக்கோள்கள் அழிந்து போய்விடும். அப்படிதான் நடந்தது. பார்வோனிடத்தில் வந்து தன் கைக்கோலை கீழே நழுவ விட்டார், அது சர்ப்பமாய் மாறியது. மறுபடியும் குனிந்து அதை எடுத்தார். பார்வோன் அதை பார்த்து, அப்பா நீ வர்றதுக்கு முன்னாலேயே ஏன் கூட இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் இதெல்லாம் எனக்கு செஞ்சு காமிச்சிட்டாங்க, நம்பல அவன். அவர்கள் வந்தார்கள், அவர்களும் தங்களுடைய கைக்கோலை நழுவ விட்டார்கள், அது சர்ப்பமாய் மாறியது. அப்பொழுது மோசேயினுடைய சர்ப்பம் ஏனைய சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கி போட்டது. அடுத்த காட்சியில பார்க்கிறோம், மோசேயின் கையிலே கைக்கோல் இருந்தது, மந்திரவாதிகள் கை வெறுமையாய் இருந்தது. உண்மையான தீர்க்க தரிசன தலைமுறை எழும்பும் போது பொய்யான தீர்க்க தரிசிகளின் வாய் கட்டப்பட்டு வெறுமையாய் மாற்றப்படும். அது நடக்கும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் 10ஓட 11 நின்று கொலையடிச்சிட்டு வீட்டில் போய் உங்க வீட்டில் பில்லி சூனியம் வச்சிருக்கு, பேய் இருக்குது, சலங்க சத்தம் கேட்கும், மந்திரிச்சிடலாம், ஜெபம் பண்ணிடலாம், கர்த்தரனை காமிச்சாரு, நீங்க அஸ்திவாரம் போடும்போதே வீட்டுக்கு கீழே முட்டை வச்சிருக்கிறாங்கன்னு ஏமாத்துகிற தீர்க்க தரிசிகள் இனி எழும்ப மாட்டான். ஏனென்றால் மெய்யான தீர்க்க தரிசி எழும்ப போறாங்க. இவர்களுக்கு என்ன வேலை? வேதம் சொல்லுது பாருங்க, ஏன் உன்னுடைய வாயிலே தீர்க்க தரிசன வார்த்தை வச்சேன், மற்றவனுக்கு குறி சொல்வதற்கல்ல, கட்டவும் பிடுங்கவும் இழுக்கவும் நாட்டவும் இடிக்கவும் ஏற்படுத்தவும் நாட்டவும் புதிய காரியத்தை உண்டாக்கவும். என்ன உண்டாக்கணும்? ஏன் இவருடைய வேலை என்ன? அதை அவர்கள், ஒருவன் ஒரு காரியத்தை இடிக்கணும்னா எதில் இடிப்பான்? கையில பெரிய பெரிய இரும்பு கம்பிகள் கடப்பாறைகளை வச்சு தான் இடிப்பான். ஆனால் கர்த்தர் தன் வார்த்தையிலே இடிக்க வைக்க போகிறார் உங்கள் மூலம். நடக்குமான்னு கேட்பீங்க. யோசுவாவின் காலத்தில் நடந்தது. அவங்க பட்டயத்தை எடுக்கல, மண்வெட்டி எடுக்கல, கடப்பாறை எடுக்கல, ஈட்டி எடுக்கல, கர்த்தரை துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்ததை போல உங்க வாயிலிருந்து புறப்படும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதை நிறைவேற்ற போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தலைமுறையா நீங்க எழும்பணுங்கிறதா நாங்க இவ்வளவு கத்தி கொண்டிருக்கிறோம். உங்களை சும்மா வச்சு குளிப்பாட்டி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து நீங்க அப்படி வருவீங்க இப்படி வருவீங்கன்னு சொல்லி உங்களை ஏமாத்த நாங்க விரும்பல. இன்றைக்கு நீங்கள் ஒரு புது சிருஷ்டியா மாறணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை திருப்பத்தூர்ல இருந்து புறப்பட்டால் அது எங்களுக்கு சந்தோஷம். திருப்பத்தூர்ல துவக்கம் செய்யப்பட்டால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுக்கு தான் இவ்வளவு பாடுகள், பிரயாசங்கள். நீங்க நாளாந்தர கிறிஸ்தவர்களாய் இருப்பதல்ல, நாளாந்தரமான தீர்க்க தரிசிகளாய் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற கடைசி கால தலைமுறை தீர்க்க தரிசியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.